بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا الذي أدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من أتباعه صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய காணிக்கை சாந்தி சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று கூறியவனாக இன்றைய பாட தலைப்பாக ஒரு மனிதன் ஜஹரியத்தான தொழுகை என்றால் மகரிபு ஷா சுபஹு போன்ற தொழுகையை தனியாக தொழும்போது ஹல் எஜ்ஹரு பில் க்ராஅத்தி அம் ஹுவ முஹய்யரும் பிதாலிக்க, குர்ஆனை தொழுகையிலே குர்ஆன் ஓதுவது சத்தமிட்டு ஓதலாமா அல்லது அவர் சத்தமின்றி ஓதுவதற்கு தேர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதிலாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இதா ஸல்லா வஹ்தா ஃபி ஸலாத்தில் லைல், இராக்கால தொழுகையிலே தனியாக தொழுதால், ஃபஹு முஹய்யருன், அவன் தேர்வு கொடுக்கப்பட்டுள்ளான், பைன ஜஹர பில் க்ராஅத்தி அவ் யுஸ்ர பிஹா, க்ராஅத்தை சத்தமிட்டு ஓதுவதற்கும் இரகசியமாக ஓதுவதற்கும் இடையில் அவன் தேர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறான். இருந்தாலும் அவனோடு ஒருவர் கூட சேர்ந்தால், மாமூமாக சேர்ந்து தொழுதால், ஃபலா புத்த மினல் ஜஹர், சத்தமிட்டு ஓதுவது அவசியமாகும். அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், ஹுதைஃபா பின் யமானி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி. அவர் சொல்கிறார், ஸல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தின், ஓர் இரவு நபிகளாரோடு நான் தொழுதேன். ஃபஃப்தஹல் பக்ரத, அல் பக்ரா என்ற அத்தியாயத்தை நபிகளார் ஓதினார்கள். ஃபகுல்து, நான் எண்ணினேன், அர்கஉ இந்தல் மீஆ, 100வது ரக்அத்திலே அவர்கள் அதை ருக்கூவுக்கு செல்வார்கள் என்று நான் எண்ணினேன். ஆனால் தொடர்ந்து அவர்கள் ஓதினார்கள். ஃபகுல்து, நான் சொன்னேன், யுஸல்லி பிஹா ஃபி ரக்அத்தின், அதை அவர்கள் ஒரு ரக்அத்தோடு தொழுவார்கள். அனஃபமலா, அவர்கள் தொடர்ந்து ஓதினார்கள். ஃபகுல்து, நான் சொன்னேன், இர்கஉ பிஹா, அவர்கள் ருக்கு செய்வார்கள் என்று நான் சொன்னபோது, எண்ணிய போது, பின்னர் அவர்கள் அந்நிசா என்ற அத்தியாயத்தை ஆரம்பித்து அதை ஓதினார்கள். பின்னர் அவர்கள் ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தை அவர்கள் ஆரம்பித்து ஓதினார்கள். ஓதுவதும் அவசரமாக இல்லாமல், இக்ரா முத்தரஸ்ஸிலன், அதாவது அமைதியாக ஓதினார்கள், அவசரமின்றி. ஓதுகின்ற பொழுது தஸ்பீஹ் உடைய ஆயத்துக்கள் வந்தால் அவர்கள் இறைவனை தஸ்பீஹ் செய்வார்கள். கேள்வி கேட்பதுடைய விடயங்கள் வந்தால் அவர்கள் கேட்பார்கள். பாதுகாப்பு தேட வேண்டிய வசனங்கள் வந்தால் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். பின்னர் ருக்கு செய்வார்கள் என்ற செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன்படிக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கான ஜஹர் பிதாலிக்க, அதை சத்தமிட்டு ஓதிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை அறியாதிருந்திருந்தால் அவர்கள் கூறியிருக்க மாட்டார்கள். அறிந்ததனால்தான் சொன்னார்கள், ரஹ்மத்துடைய ஆயத்து வருகின்ற பொழுது, அதாபுடைய ஆயத்துக்கள் வருகின்ற பொழுது, தஸ்பீஹுடைய ஆயத்துக்கள் வருகின்ற பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போல ஹல் துஸ்ரவு ஸலாத்து தஹஜ்ஜுதி ஜமாஅத்தன் அவுலா, தஹஜ்ஜத் தொழுகை ஜமாத்தாக கூட்டாக தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு சுருக்கமாக, லா துஸ்ரவு ஸலாத்து தஹஜ்ஜுதி ஜமாஅத்தன் அல் அவஜிஹில் இஸ்திம்ரார், தொடராக கூட்டாக தஹஜ்ஜத் தொழுவது மார்க்கமாக்கப்படவில்லை. சில நேரங்களிலே சத்தமிட்டு ஓதுவது ஃபலா பாஸ, தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா தொழுதிருக்கின்றார்கள். நபிகளார் சத்தமிட்டு ஓதியிருக்கிறார்கள்.
அதேபோல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரோடு தொழுதிருக்கிறார்கள். அவ்வேளையில் நபிகளார் சத்தமிட்டு ஓதிருக்கிறார்கள். அதேபோல மூன்றாவது விடுத்தமாக அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாரோடு தொழுதிருக்கிறார்கள். அவ்வேளையில் நபிகளார் சத்தமிட்டு ஓதினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளார் அவ்வாறு ஓதியிருந்தாலும் கூட லா இத்தஹிது ஹாதா சுன்னத்து ராத்திபத்தன் தாயிமன், வளமையாக ராத்திபத்தான ஒரு வழிமுறையாக நபிகளார் எடுத்துக்கொள்ளவில்லை. அவ்வாறு எடுத்துக்கொள்வது மார்க்கமாக்கப்படவில்லை. இல்லா ஃபி கியாம் ரமதான், ரமதானுடைய இராக்கால தொழுகையிலே தவிர. ரமதானுடைய இராக்கால தொழுகையிலே வளமையாக சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஹஜ்ஜத் தொழுகையை பொறுத்தவரையில் கூட்டாக சில நேரங்களிலே சத்தமிட்டு ஓதுவதிலே தவறு கிடையாது. அது ஓஹுமின சுன்னா, நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.